தமிழிசை சவுந்தரராஜன் விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சை கண்டிப்பதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை விளக்கம் அளித்துள்ளார். மத்திய இணையமைச்சராக இரண்டாவது முறையாக பதவியேற்ற எல். முருகன் சென்னை திரும்பினார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பிஜேபி தலைமையகத்தில் அவருக்கு வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் அண்ணாமலை, அமித்ஷாவின் பேச்சு அன்பானதாக இருக்கும் என்று தெரிவித்தார். அவர் அவ்வாறுதான் பேசுவார் என்றும் அதை கண்டிப்பதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அண்ணாமலை கூறினார். அமித்ஷாஜியுடைய பேச்சு அது பாசத்தான். எங்ககிட்ட பேசினால் அப்படித்தான் பேசுவாங்க, எல்லாருக்கிட்ட பேசினால் அப்படித்தான் பேசுவாங்க. அமித்ஷாஜியை பொறுத்தவரை அது பாசம் மட்டும்தான தவிர எங்கேயுமே கண்டிக்க மாட்டாங்க. காரணம் அவரும் அந்த கட்சியினுடைய காரியகர்த்தா. மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பின்னர் நரேந்திர மோடி முதன்முறையாக வரும் 20ஆம் தேதி சென்னை வருகிறார். 2 வந்தே பாரத் ரயில்களை கொடியசைத்து அவர் தொடங்கி வைக்கிறார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்று சென்னை, நாகர்கோயில் மற்றும் மதுரை, பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயில்களை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். பிரதமராக 3வது முறை பதவியேற்ற பிறகு முதன்முறையாக நரேந்திர மோடி தமிழகம் வரவுள்ளார். முடிவடைந்த பல்வேறு ரயில்வே திட்ட பணிகளையும் காணொலி வாயிலாக பிரதமர் தொடங்கி வைக்க இருப்பதாக தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.